தூய ஆரோக்கியமான அன்பின் குடும்பங்கள் சார்பாக இயேசுவின் நாமத்தினால் கல்வாரி வழிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய வழிபாட்டின் சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் பணிவுள்ள இதயம். இதயமானது கடவுளின் எல்லையற்ற மற்றும் புனித குலத்தின் மீதான உணர்ச்சிமிக்க அன்பின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. நம் உயிரையே கொடுக்கும் அளவிற்கு இயேசு நம் மீது அன்பு கொண்டுள்ளார். அன்பின் அடையாளமாக நம் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு தலையான இதயத்தை தருவேன் என்று வாக்களித்தார். எப்போது நம் உள்ளம் பிறரிடம் சமாதானமாகவும் தாழ்ச்சியாகவும் பிறரை அன்பு செய்யும் உள்ளமாய் இருக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் இறைவனை அன்பு செய்கிறோம். அவர் கூறிய இடத்தை கொடுக்கிறோம். இந்நாளில் இறைவன் நம்மிடம் இருக்கும்போது நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே. அவரின் கட்டளைகளையும் வார்த்தைகளையும் வைத்து அதன் மீது நம்பிக்கை வைத்து நாம் நம் அருகில் உள்ளவர்களிடம் நமக்கும் தெரிந்தவர்களிடமும் இயேசுவின் தாழ்ச்சியான பணிவுள்ள சமாதானமாக இருக்கும் இதயம் பிரதிபலிக்கட்டும். மேலும் இன்றைய நாளில் நமது பங்கையோரை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். நமது கீழச்சேரி திருவையின் எதிர்கால தூண்களாகிய இவர்கள் நாங்கள் மேற்கொள்ளும் எல்லா பணிகளிலும் இறை அனுபவத்தை முழுமையாக பெற்றிட இறைவனிடம் அன்பாடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியது போல் நம் தாய் திருவைக்கு அருளாளர் காகோவை போன்ற டீஷர்ட் ஜீன் பேண்ட் அணிந்த புனிதர் தேவை என்பதை உணர்ந்தவர்களாய் பணிவுள்ள மக்களாய் நம்மை வழிநடத்த இதோ வருகிறோம். உலகை பாடல் அனைவரும் எழுந்திருந்தோம். பாடலை நினைவு
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திருநெறி ஆண்டவருடைய 238வது பேரிறக்க பெருவிழாவின் 5வது நவநாளிலே நாம் இருக்கின்றோம். இந்த நாளிலே சிறப்பாக எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் பணிவுள்ள இதயம் என்கிற சிந்தனையில் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். மிகச்சிறப்பாக இந்த நாளில் நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிற நம்முடைய உயர்மறை மாவட்ட குருத்துவ வெள்ளி விழா குருக்களாகி கடந்த 25 ஆண்டுகளாக இறைப்பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு மிகச்சிறப்பாக நம்முடைய பணிவாழ்வில் சிறந்து விளங்கி பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய பாசமிகு அருட்தந்தையர்கள் அருட்பணி எம் பாலசாமி அவருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும், அருட்பணி பீட்டர் ஜெரால்ட் அவருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும், அருட்பணி டி அந்தோணிராஜ் அவருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும், இதனுடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இன்று வருகை தர முடியாமல் இருக்கின்ற அருட்பணி ஏ தாமஸ் மற்றும் அருட்பணி கில்பர்ட் ஜோ அவருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும் இந்த திருப்பலையில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த நாளில் நாம் இளையோர் தினமாக கொண்டாடுகிறோம். இளையோரை நினைவு கூறுகிறோம். நம்முடைய பங்கில் இருக்கிற அனைத்து இளையோரையும், கிராமத்தில் இருக்கிற அனைத்து இளையோரையும், உலகில் உள்ள அனைத்து இளையோரையும் ஆண்டவர் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். சிறப்பாக நம்முடைய பங்கு இளையோர் தன்னுடைய படிப்பிலும் பணி வாழ்விலும் சிறந்த விளங்கவும், நல்லதொரு எதிர்காலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அமைந்து சிறப்பாக வாழவும் இந்த திருப்பலியில் நாம் கொண்டாடுவோம். மேலும் இந்த திருப்பலியில் டேவிட் ஜோஸ்பின் திருமண நாளை கொண்டாடும் என்று, மகள் ரோஷினி ஏஞ்சல் பிறந்த நாளை கொண்டாடும் என்று இறைவனுக்கு திருப்பலியாகவும், பிரசில்லா நல்ல வருணமையும் இறைவன் திருமண நடைபெறவும். என்னை மன்னியும்
அருள்பாலித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரை இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் இறை வார்த்தை வழிபாட்டிற்கு எழுந்திருப்போம். இப்பொழுது நாளை சிறப்பிக்கின்ற நம்முடைய இளையோர் இறை வார்த்தையை ஏந்தி வருகிறார்கள். நாம் அனைவரும் இறை வார்த்தையிலே இறைவனுடைய பிரசனம் இருக்கிற சிந்தனை உணர்ந்து பக்தியோடு திருமுகத்திலிருந்து அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 5 முதல் 11 வரை. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே பெருமையாக்கி அடிமையின் வாழ்வை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார். மனித வடிவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளதோர் அனைவரும் மாற்றியிருக்கிறார். தந்தையார் கடவுள் மாற்றிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, alleluia, alleluia.
இயல் 14 இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. அக்காலத்தில் விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடம் வைக்கின்ற உள்ளதை நோக்கிய இயேசு அவளுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்றார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசியிடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்போது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.